உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம், மார்கழி திருப்பாவை கொண்டாட்டத்தில் சன் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பாசுரம் 19, பாசுரம் 20. பாசுரம் 19ஐ சாங் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா ஆண்டாள் துவங்கினாள் இல்லையா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று தானே ஆரம்பித்தாள் தன்னுடைய பாவை நோன்பை. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாசுரம், அல்லது அவர்களுடைய தோற்றத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நப்பின்னையை பாடுகின்ற ஒரு பாசுரமாக பாசுரம் 19 இருக்கிறது. அது என்ன எதிராக என்றால் எதிர் திசை இல்லை, இவர்களுடைய தோற்றத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய நப்பின்னையை ஆண்டாள் கொண்டாடுகின்ற ஒரு பாசுரம். அதை தவிர அழகியலின் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பாசுரம், சாங் ஆஃப் எஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாமா ஆண்டாள் சொல்லுகின்ற அந்த ரசனை அழகியல் காட்சிகள் என்ன என்பதை. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றை இல்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இந்த நப்பின்னை கண்ணன் இரண்டு பேரும் அந்த கோட்டுக்கால் எப்படி வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம், அப்படிப்பட்ட மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் பின்னி பிணைந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற ஆண்டாள் என்ன சொல்கிறாள், அதுதான் இதில் மிக முக்கியம். அதிலும் அழகியலோடு நப்பின்னையை எப்படியெல்லாம் ஆண்டாள் கொண்டாடுகிறாள், அதை நாம் வாழ்வியலோடு எப்படி புரிந்து கொள்வது, அதை சொல்லுகின்ற ஒரு பாசுரம்தான் 19வது பாசுரம். ஆண்டாள் ஆரம்பித்த அந்த கோலம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு ஆரம்பிச்சால, அதற்கு எதிராக நப்பின்னையை அவள் எப்படியெல்லாம் சொல்கிறாள்னு பாருங்களேன். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்து அலர், கொத்து கொத்து கொத்தாக பூத்திருக்கக்கூடிய மலர்கள், பூக்க துவங்கி இருக்கின்ற மலர்கள், கொத்து அலர் நப்பின்னை கொங்கை மேல் என்றால் அவள் தலையில் அணிந்திருக்கக்கூடிய பூக்கள் அப்படி ஒரு நந்தவனத்தையே தலையில் சூட்டியதை போல் இருக்கிறது. அதில் பூத்திருக்கக்கூடிய கொத்து கொத்து கொத்தான மலர்கள் நப்பின்னையின் தோள் மீது இறங்கி மார்பு வரைக்கும் வந்து தவழ்ந்து கிடக்கிறது என்றால் அவ்வளவு பாரம் தாங்க முடியாத அளவுக்கு மலர்களை சூடி இருக்கின்ற நப்பின்னை அப்படின்னு ஆண்டாள் கொஞ்சரா. நாங்கள் பூக்களே அணியாமல் ஒரு தவம் இருக்கிறோம், ஒரு யாகம் நடத்துகிறோம், ஒரு பாவை நோன்பு நோக்கிறோம், ஆனால் நீ இவ்வளவு பூக்களை அணிந்திருக்கிறாய் என்று கொண்டாடுகிறாள் என்றால் அதில் கொஞ்சம் கூட பொறாமை பார்வை இல்லை, பொறாமை சொல்லும் இல்லை. இப்படி நெஞ்சு வரைக்கும் பூக்களை கொண்டாடி 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 அணிந்திருக்கக்கூடிய கொத்து கொத்தான மலர் அணிந்திருக்கக்கூடிய நப்பின்னையின் தோள் மீது மார் மீது யார் தூங்குகிறார் என்று அடுத்தது சொல்கிறார் பாருங்க. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். அந்த நப்பின்னையின் மார்பு மீது வைத்து கிடந்த மலர் மார்பா என்று கண்ணனை சொல்கிறார். அவன் எப்படி மலர் மார்பனானான்? நப்பின்னையை இறுகத் தழுவி இருப்பதால், நப்பின்னையோடு பிணைந்திருப்பதால், நப்பின்னையோடு இணைந்திருப்பதால் அவளிடம் இருக்கக்கூடிய அந்த கொத்து கொத்தான பூக்களின் வாசம் கண்ணனின் மீதும் வீசுகிறது. அதனால் அவன் மலர் மார்பன் ஆகிவிட்டான். அப்படிப்பட்ட இரண்டு பேரை நாங்கள் பார்க்க ஓடி வந்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டாமா என்று கேட்கிறாள். அடுத்த வரியும் ரொம்ப முக்கியம். மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். மைத்தடம் கண்ணினாய், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று சொன்னதற்கு மாறாக மைத்தடம் கண்ணினாயாக இருக்கக்கூடிய நப்பின்னையே, உன்னுடைய மணாளனை நீ ஒருபோதும் எழுந்திருக்கவே விடமாட்டேங்கிறியே, அவனை தரிசிக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நப்பின்னை என்பது உழைப்பு, கண்ணன் என்பது இலக்கு. நாம் உழைக்க 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 உழைக்கத்தான் நப்பின்னை கண்ணனை நம்மிடம் வரவிடுவாள். எவ்வளவு அதிகமாக உழைக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக வெற்றிகள் நமக்கு வந்து சேரும்.
என்கின்ற மறைபொருளை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கொடுக்கிறார். அடுத்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். பாசுரம் 20. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சாங் ஆஃப் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னவெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறாள் ஆண்டாள், என்னவெல்லாம் வேண்டுதல் செய்கிறாள் ஆண்டாள். ஏன்னா 19வது பாசுரத்தில் பார்த்துட்டோம், நப்பின்னை என்பது உழைப்பு, கண்ணன் என்பது இலக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவு வெற்றிகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம் உணரத் துவங்கிவிட்டால் என்ன நடக்கும், அதை பற்றிய ஒரு வேண்டுகோளை ஆண்டாள் நப்பின்னையிடம் கொடுக்கின்ற பாசுரம்தான் பாசுரம் 20. என்ன வேண்டுகோள் ஆண்டாள் கொடுக்கிறாள்ங்கிறத பாருங்க. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் தருவே துயிலழாய், உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். நப்பின்னை நங்காய் தருவே, உன்னுடைய கணவன்கிட்ட சொல்லி உன்னுடைய மணாளன்ட்ட சொல்லி எங்களுக்கு உக்கமும் தட்டொழியும் கொடுத்து எங்களை வெற்றி பெறச் செய், எங்களுக்கு கண்ணனின் தரிசனத்தை கொடு, உக்கமும் தட்டொழியும் எங்களுக்கு நீ அருள வேண்டும், உன்னுடைய கணவனுக்கு நீதான் எங்களை பற்றி நல்லதாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறாள் என்றால் இதில் மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். நாம் எவ்வளவு தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு அனுபவம் வந்து சேருகிறது. முதலில் அனுபவம்தான் நாம் பெறுகின்ற முதல் வெற்றி என்பதை ஆண்டாள் புரிந்து வைத்திருக்கிறாள். அதனால் இந்த அனுபவம் என்கின்ற வெற்றியை கொண்டு மீண்டும் மீண்டும் நாம் அந்த செயலை செய்யும்போது, அந்த கலையை கற்கும்போது நமக்கு இன்னமும் சுலபமாக இன்னமும் எளிமையாக அந்த கலை நமக்கு வந்து சேரும், கண்ணன் என்கின்ற வெற்றி வந்து சேரும் என்பதை 20வது பாசுரத்தில் சொல்கிறாள். சாங் ஆஃப் ரிக்வெஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, என்னெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கிறத பாருங்க. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். இப்படியெல்லாம் அடுக்கி கண்ணனை எழுப்புறா. நீ எந்த எதிரிகள் வந்தாலும் எங்களை எதிரிகள் தாக்குவதற்கு முன்பாக நீ அங்கே போய் ஜெயிச்சு நிற்கிற, அந்த எதிரிகளை ஓட ஓட விரட்டுற, அப்படியான வல்லமை வாய்ந்த கண்ணனே நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறா. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் உழைச்சி வந்திருக்கோம், இவ்வளோ தூரம் இலக்கை நோக்கி பயணித்து வந்திருக்கிறோம், ஆனால் எங்களை இன்னமும் அந்த எதிரிகளாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த எதிரிகளாக இருக்கக்கூடிய கவனச்சிதறல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. எங்களோட மனசு அப்பப்போ அலைபாயுது, அதையெல்லாம் தோற்கடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. நாங்கள் எங்களுடைய இலக்கில் தெளிவாக இருக்கிறோம், எங்களுடைய இலக்கின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டோம், ஆனாலும் நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம்ல, மனசு அலைபாயிரோம்ல, அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தானே இருக்குது கண்ணனே, உனக்கு தானே இருக்குது எங்களுடைய இலக்கே என்று ஆண்டாள் சொல்கிறார். சரி, இலக்கு அங்கேயே தான் இருக்குது, அதற்கு முன்னாடி யார்கிட்ட வேண்டணும் அப்படின்னா நப்பின்னைட்ட வேண்டணும். அந்த நப்பின்னை யாருன்னா நம்முடைய உழைப்பு. அப்போ அந்த உழைப்பு கிட்டேயே திரும்ப கேட்குறா பாருங்க. செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் தருவே துயிலழாய். இவ்வளவு மென்மையான உடலோடு இவ்வளவு மென்மையான இளம் குருத்தான நங்கையாக இருக்கக்கூடிய நீ முதல்ல துயிலழணும் அப்படின்னு ஆண்டாள் ஆரம்பிக்கிறா. ஏன்னா இன்னமும் அதிகமாக உழைப்பை கொடுக்க வேண்டும். இளம் உடல் என்று சொல்லும்போது நம்முடைய உழைப்பு இன்னமும் அதிகமாக முதிர்ச்சி அடைய வேண்டும், இன்னமும் அதிகமாக அனுபவம் மெருகேற வேண்டும், இன்னமும் அதிகமாக வலிமை பெற வேண்டும். உழைப்பு போதாமல் இருக்கிறது, மென்முலையோடு இருக்கிறது, மென் தோளோடு இருக்கிறது, மென் இடையோடு இருக்கிறது, மெல்லிய நப்பின்னையாக இருக்கிறது என்றால் அது இன்னமும் வலிமை அடைய வேண்டும் என்பதை ஆண்டாள் புரிந்திருக்கிறார். அதனால்தான் மென்முலையோடு இருக்கக்கூடிய நப்பின்னையே என்று சொல்கிறாள் என்றால் நம்முடைய உழைப்பு இன்னமும் போதவில்லை, இன்னமும் இளம் பருவத்திலேயே இருக்கிறது, அதை இன்னமும் முதிர்ச்சி அடைய வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பது எங்களுக்கு புரிகிறது. எனவே உழைப்பே, நீ இன்னமும் அதிகமாக உழைக்க தயாராகு என்று தனக்குத்தானே பாடத்தை சொல்கிறார். சரி, வெற்றி அடைவதற்கு அடையாளமாக என்னவெல்லாம் தர வேண்டும் என்கின்ற அந்த ரிக்வெஸ்டையும் ஆண்டாள் கொடுக்குறா பாருங்க. உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். உக்கமும் தட்டொழியும் அப்படின்னா, உக்கம்னா விசிறி, தட்டொழினா
அந்த காலத்தில் ஆண்டாள் வாழ்ந்திருந்த 8ஆம் நூற்றாண்டில் கண்ணாடி எல்லாம் இருந்திருக்காது இல்லை. இப்போ உள்ள ஜெர்மன் சில்வர், ஜெர்மன் மிரர் மாதிரியெல்லாம் கண்ணாடி கிடையாது. அதனால் அப்போ உலோகத்தை தான் பளபளப்பாக தேய்த்து அதில் தங்களுடைய முகத்தை பார்த்து கொள்வார்கள் அப்படிங்கிற வழக்கம் இருந்தது. அதனால தான் தட்டொளி, ஏன்னா தட்டு போன்ற ஒரு பரப்பில் அவர்கள் தங்களுடைய முகத்தை பார்த்து கொள்வார்கள். இதுலேயும் குறியீடை வைக்கிறாள் ஆண்டாள். விசிறி எதற்காக, தட்டொளி எதற்காக? யோசிச்சு பாருங்க. விசிறி எதற்காக என்றால், உழைக்க 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 நமக்கு வியர்க்கும். அந்த உழைப்பின் வியர்வையை காற்றாக வந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த உழைப்பின் வியர்வையை காற்றால் நாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு விசிறி தேவை. தட்டொளி எதற்கு என்றால், நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு என்கின்ற போது அந்த முகம் இலக்கின் தெளிவால், நம்முடைய நோக்கத்தின் தெளிவால், லட்சியத்தின் தெளிவால் முகம் ஒரு ஜுவாலையாக ஜொலிக்கும். வெற்றி அடையும் போது முகத்தில் வருகின்ற பூரிப்பை பார்ப்பதற்கும் எங்களுக்கு இது இரண்டும் வேண்டும். நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். உழைப்பின் பயணத்தில் எங்களுக்கு வியர்க்கும், எங்களுக்கு வேர்க்கும், எங்களுக்கு சோர்வாக இருக்கும். அப்போது சோர்வை போக்குவதற்கு விசிறி தேவை. அதே போன்று தட்டொளி தேவை. ஏனென்றால் நாங்கள் வெற்றி அடையும் போது அந்த வெற்றியின் முகத்தை பார்த்து நாங்கள் கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தட்டொளி தேவை. அதனால் இது இரண்டையும் கொடு என்று உழைப்பிடம் கேட்கிறாள். உழைப்பாக இருக்கக்கூடிய நப்பின்னையிடம் கேட்கிறாள் ஆண்டாள். என்றால் எப்படிப்பட்ட காலத்துக்கேற்ற சிந்தனையை நாம் இந்த திருப்பாவையில் புகுத்தினால் அது புதிய புதிய அர்த்தங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான சாட்சிதான் இந்த பாசுரம் 20. தட்டொளியும் விசிறியுமாக நம்முடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று பாராட்டேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த புதிய பாசுரத்தோடு சந்திப்போம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். பாராட்டேலோர் எம்பாவாய். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.